ஆஸ்ட்ரோபதி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மளுடைய நேயர்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்போ பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடு சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்களேன், 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமாக வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து உங்க லைஃப்ல கிட்டத்தட்ட ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்வதுங்கிறது ஒரு பயத்தையும் கவனத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அவர் 100 நாட்கள் உங்க லைஃப்ல எதிர்பார்க்காத ஜாக்பாட் கொடுக்க போற, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போற. 138 நாட்கள்ல 100 நாட்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், மகிழ்ச்சிகள் உறுதியா உண்டுங்க. ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று அமர்ந்து ரிவர்ஸ்ல அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இவ்வளவு நாட்கள் உங்களை எவ்வளவு பேர் காயப்படுத்தியிருப்பாங்க, எத்தனை பேர் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த கஷ்டம் படுத்தின நபர்களுக்கு சரியான பாடம் புகட்டி நீங்க உங்களுடைய பாதையை நோக்கி பயணிச்சு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உண்மையிலேயே கும்பராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் 100 நாட்கள்ல குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, நம்முடைய சனி பகவான் மற்றும் குரு பகவான் இருவருடைய செயல்பாடு மூலமாக உறுதியா குழந்தை பாக்கியம் உண்டு. சில கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தை பாக்கியம், 3 குழந்தையை ஒன்று போல பிறக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதையே சூப்பரா இருக்கு. அதே போல இந்த காதல் விஷயங்கள்ல நிறைய போராட்டங்களை, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து சமாளிக்க முடியாம வெடிச்ச சதறிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பதாக நீ இருக்கீங்கன்னா உறுதியாக காதலில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனையும் சரியாக போகுது. கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய கருத்து வேறுபாடு. நீ உயிருக்கு உயிரோ உண்மையா அன்பா பாசமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அன்பை மட்டும் எதிர்பார்த்து காதலிச்சு கடைசியாக கல்யாணம் பண்ண பிறகுமே உண்மையான அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கீங்க. உங்களை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு அன்பை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டு உங்களுடைய உறவு, உங்களுடைய பார்ட்னர் தேவையில்லாம மாறிக்கிட்டாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா, மற்றவங்க பேச்சை கேட்டு உங்களை மதிக்க மாட்டேங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்படியே மாறும்போது உங்க பார்ட்னர் உங்களுக்காக நேரம் ஒதுக்குவாங்க, உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க, இனிமேல் உங்களை பற்றி யோசிப்பாங்க. நம்ம செஞ்ச தப்பு, நம்ம பார்ட்னர் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய பார்ட்னர்
தன்னை புரிந்து கொண்டு தன்னுடைய செயல்பாடை மாற்றி உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய யோகம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்கு. அப்புறம் வீடு கட்டலாமா, சொந்த வீடு வாங்கலாமா, வீடு கட்ட முயற்சி எடுத்தோம் பாதியோடு நின்றுச்சு, அல்லது வீடு வாங்க முயற்சி எடுத்தோம் பாதியோடு நின்றுச்சு அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு இருந்தால் அந்த நிலைமை மாறும். உறுதியாக கும்பராசி என்பவர்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம், சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் இந்த தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத அவமானங்கள், ஸோ இதெல்லாம் ஏதேனும் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சோ அது அப்படியே ரிவர்ஸில் போயிடும். இந்த மாய வலைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாய வலையில தான் உங்களை சிக்க வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாய வலையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. உங்கள் மேலே சுமத்தின வீண் பலி, தேவையில்லாத ஒரு கெட்ட பேர், அவர்கள் செய்த சூழ்ச்சி தாங்கிறத அவர்களே தன் வாயால் ஒப்புக்கொண்டு என்ன பண்ண போகிறாங்க, தன்னுடைய தவறை திருத்திக்கிற போகிறாங்க. ஸோ நீங்கள் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது ரியாலிட்டியாக என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ப்ரூஃப் பண்ண போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சொந்த தொழில் செய்து தொழிலில் கொஞ்சம் நிறைய எதிர்மறையான விஷயத்தில் சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தால் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் 100 நாளில் நம்மளுடைய கும்பராசி என்பதை யார் யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தொடங்குவீங்க. சொந்த தொழில் தடுமாற்றம் இருக்குன்னு வருத்தத்தில் வைக்கீங்களோ இனிமேல் தடுமாற்றம் இல்லாத ஒரு நிலையான தன்மையில் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நம்முடைய சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க. ஸோ இவ்வளோ அற்புதங்கள் கிடைக்குது. மன அழுத்தம் விலக போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. எங்கேயா பணம் கொடுத்து லாக் ஆகிங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வரப்போகுது. ஜாக்பாட்னு சொன்னோம், திடீர் அதிர்ஷ்டம். ஒன்று நீங்கள் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆகிருக்கும், அதெல்லாம் வரவே வராது வச்சுப்பீங்க, அந்த பணம் வரும். திடீர்னு பொழுதுபோக்கு போகும்போது ஏதாவது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு லாக் ஷீட் ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா மேபி அதிர்ஷ்டமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த தசாபதி ரீதியாக கரெக்டாக இருந்தால் கிடைக்கும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குது. சுய ஜாதகத்திலும் தசாபத்தியில் நல்ல வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணாமல் என்ன பண்ணணும், ஒரு ட்ரையல் பார்க்கலாம். ஓகே, அது தசாபதி இருந்தால் மட்டும் சரியா. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் நீங்கள். இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எனக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வராதா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக. அதுபோல் குடும்ப உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு விலகும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் ஏற்படும். நம்முடைய கும்பராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக படிப்பில் சிறந்த மாணவன், சிறந்த மாணவி என்று பேரும் புகழும் வாங்கி அதன் மூலமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இனிமையான ஒரு 100 நாட்களாக உங்களுடைய பாதைகளை நீங்களே என்ன பண்ண போறீங்க, உருவாக்க போறீங்க. இந்த வட்டம் உங்களுடைய பாதை உங்களுக்காக. இப்போ வரையும் உங்களுடைய பாதை மற்றவர்கள் பயன்படுத்தினாங்க. நீங்கள் நிறைய விஷயத்தை உருவாக்குறீங்க, அதை ஒரு 60-70% கொண்டு போயிருப்பீங்க. அதை விட்டு உங்களை கோவப்படுத்தி வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஸோ மீதி 30% அவங்க ஈஸியாக முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த வட்டம் என்ன நடக்க போகுது, உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு எல்லாமே உங்களுக்காக அமைய போகுதுங்கிறது உறுதியாக சொல்லலாம். ஸோ இந்த 38 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய அம்மா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அம்மா வழி சொத்து விற்கிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக வைக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு புதிய என்ன சொல்லணும், புதிய விஷயங்களை கொடுத்து இதில் நீங்கள் சூப்பராக வருவீங்க, டாப்பாக வருவீங்க, டூப்பாக வருவீங்கன்னு உங்களை மாய வலைய சிக்க வச்சாங்கன்னா தயவு செய்து அந்த 38 நாட்கள் நீங்களாக இருங்க. இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். புதிய விஷயங்களை இயக்குவதையோ புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதிலோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய லாபம் உங்களுக்கே. உங்களுடைய செயல்பாடில் நிறைய மாற்றங்களை நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பராசி என்பவர்களுக்கு குதூகலமாக கொடுக்க போறார் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து உங்களுடைய ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் ரிவர்ஸ்ல வரார். இப்ப ரேவதி நட்சத்திரம் 27ஆம் நட்சத்திரம். நம்ம 27 நட்சத்திரம் சொல்லுவோம், இதுல 27ஆம் நட்சத்திரம் தான் நம்மளுடைய ரேவதி நட்சத்திரம். ஸோ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் ரிவர்ஸில் வக்ரம் பெற்று அமரக்கூடிய இந்த 138 நாளில்
100 நாட்கள் குருவோடைய பார்வை அற்புதமாக இருக்கும். இந்த 100 நாளும் மீனராசிக்காரங்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக கவலையோடு இருக்கீங்களோ, என்னென்ன விஷயங்கள நிறைய போராட்டங்களை சந்திக்கீங்களோ, மன அழுத்தத்துடன் இருக்கீங்களோ, அதெல்லாம் விலக போகுது. மனசு அப்படியே தெளிவான சிந்தனை நோக்கி போகுது. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் சனி பகவான் உட்காந்துட்டாலே அது ஒரு மன அழுத்தத்தை, மன சஞ்சலம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வக்ரம் பெற்று வேறு அமராது. அப்போ அது வந்து என்ன ஆகும், இங்கிலீஷ் ஆகும்னு சொல்லுவோம். ஆனால் என்னென்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பார்வை இருக்கனால என்ன ஆகுது, நீங்கள் அப்படியே ஒரு 100 நாட்கள் ஜெட் வேகன்ற பறக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமணத்துக்காக வரன் தேடுறீங்கன்னா வரன் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும். திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் புரிதல் இல்லாத தன்மை இருக்கு. ஸோ அது வெளியே போயிடுமா, என்னை விட்டு போயிடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா சுய ஜாதகமே உறுதி செய்யும். ஆனால் கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா உங்களை விட்டு பிரிந்த உறவை உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னை வேண்டவே வேண்டாம்னு சொல்லி போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற உறவாக இருந்தால் கூட தேடி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட பேசுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2022 இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்னு யோசித்து 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 நீங்கள் அவ்வளோ தூரம் டிப்ரெஷனில் இருக்கீங்க. எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவோ உதவியை செய்கிறீங்க. அந்த உதவி நீங்கள் செஞ்ச நல்ல உதவிக்கு தான் இந்த அளவுக்காச்சும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் இருந்து வாழ்ந்துக்கிறீங்க. சரியா, அந்த அளவுக்கு லைஃப்பில் போராட்டத்தை சந்திச்சிங்க. ஸோ ஏமாற்றத்தை மட்டும் சந்தித்த நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இனிமேல் முன்னேற்றத்தை மட்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த சனி பகவான் வக்கரம் பெற்ற 100 நாட்களை கொடுக்க போகிறார். முயற்சி எல்லாமே வெற்றி தான். உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட அழுத்தம் குறையும், கடன் பிரச்சனை மீண்டு வர போறீங்க, உறவின் தன்மையை புரிந்து கொண்டு உங்க கூட பிறந்த உறவு, உங்களை திருமணம் முடித்த உறவு, உங்க கூடவே இருக்கிற நட்பு, அனைத்து விஷயங்களும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக, போராட்டம் இல்லாத ஒரு வாய்ப்பாக இந்த சனி பகவான் வக்கரம் பெற்று கொடுக்க போறார். யார் யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கலாமா, தொடங்கினா வெற்றி கிடைக்குமா, ஒரு தொழில் பண்ணியிருக்கவே இன்னொரு தொழில் தொடங்கலாமான்னு கேள்வி மேலே கேள்வி வச்சுக்கிருக்கீங்கன்னா உறுதியாக அந்த 100 நாட்களில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ தொழில் தொடங்கலாம், கவலைப்பட தேவையில்லை, தொழிலில் வெற்றி உண்டு. இவ்வளவு நாட்களில் போட்டி பொறாமையில் சிக்கி தவிச்ச நம்மளுடைய மீனராசிக்காரங்க இனிமேல் நேர்மையான முறையில் போட்டியே இல்லாமல் மகிழ்ச்சியில் வாழ போறீங்க, மகிழ்ச்சியாக வாழ போறீங்க. சரியா, ஏன்னா நீங்கள் நேர் வழியில் உங்களை எந்த அளவுக்கு போராடினாலும் என்ன பண்ணுவீங்க, அதுக்கான ஐடியா செயல்படுத்தி அவங்கள வந்து புரிய வச்சிருவீங்க. ஆனால் உங்களை தற்ற அத்தனை பேருமே குறுக்கு வழி தான். மீனராசிக்காரங்க கூடவே இருப்பாங்க, அண்ணன்மாங்க, தம்பிம்பாங்க, அக்காம்பாங்க, தங்கச்சிம்பாங்க. ஸோ ஏதோ ஒரு மாமா மச்சான்னு சொல்லி உறவை சொல்லி 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 உங்களை கூட்டு உங்களை ஒன்றும்லாம் பண்ணுறதா பிளானாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி மீனராசிக்காரங்க இந்த உறவுகளால் ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை உருவாக்கி உங்கள் குடும்ப உறவுகளுக்காக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இந்த 100 வருஷத்தை எடுக்கலாம். சரி, மீதி உள்ள இந்த 38 நாட்கள் நம்ம மீனராசிக்காரங்க குரு பார்வை இழந்தனால தொழில் சார்ந்த விஷயங்களை பயப்பட தேவையில்லை, ஆனால் வேலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? வேலை சார்ந்த விஷயங்களை எக்கார்ந்து கொண்டு கவனமாக இருக்கணும். உங்கள் வேலையை இன்னொருத்தவங்க கற்றுக் கொடுக்க தப்பு கிடையாது, ஏன்னா நீங்கள் எப்பவுமே குருவாகவே கற்றுக் கொடுத்து பழகிட்டீங்க. ஸோ அப்போ வேலையை கற்றுக் கொடுக்குறீங்கன்னா அந்த கற்றுக்குட்டி உங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை ஏதாவது செய்வாங்களா, இல்லை உங்களை தேவையில்லாத டிப்ரெஷன் ஏற்படுத்துவாங்களாங்கிறத யோசிச்சு செய்யணும். ஏன்னா பல வருஷமாகவே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மிகப்பெரிய ட்ரெயினராக இருக்கீங்க, கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல இருக்கீங்க, கூட கற்றுக்கிட்டு மேலே போனவங்க நிறைய பேர், அதிகாரம், அங்கீகாரம், அற்புதங்கள் என நிறைய விஷயங்கள் செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதில் கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுக்கீங்கன்னா அது சத்தம் பண்ணாமல் சைலண்டாக இருக்கணும்.
ஸோ நீங்கள் அப்படியே பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் அப்படியே வேறு லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிரகம் என்ன பண்ணும், உங்களை லாக் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும். ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் நம்மளுடைய மீன ராசி நண்பர்கள் உறுதியாக இருக்கணும். இந்த 38 நாட்களில் திருமணத்துக்காக முயற்சி இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஏட்டி போட்டி ஒரு வரணம் அமைஞ்சிடும். ஸோ அதில் எச்சரிக்கை இருக்க வேண்டிய தருணம். கடன் வாங்குவதாக இருந்தால் முற்றிலும் தவிர்க்கணும். புதிய கடன் வாங்குவதை நம்முடைய மீனராசிக்காக தவிர்ப்பது மூலமாக மீளா சுமையிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. அசால்ட்டாக வாங்கிக்கலாம், வண்டி தானே வாங்கிக்கலாம், கார் தானே வாங்கிக்கலாம், பொருள் தானே வாங்கிக்கலாம், டியூ கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சா ஆஃபருக்குள்ளே போய் மாட்டினீங்கன்னா ஆஃபர் உங்களுக்கு டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே என்ன பண்ணும், ஒரு பாடத்தை போட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சின்ன லாக் கொடுத்துரும். சரியா? ஸோ நீங்கள் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா லாக் கிடையாது. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அழுத்தமும் பிரச்சனையும் வந்துடும். ஸோ இதில் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உறுதியாக கொஞ்சம் கவனம் தேவை. கிட்டத்தட்ட அந்த 38 நாட்கள் யாரை காதலிக்கீங்க, என்ன காதல் வருதுங்கிறத ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி யோசித்தா முடிவெடுக்கணும். அவசரப்படாமல் நிதானமாக செய்யக்கூடிய மீனராசிக்காங்க மீண்டு வந்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.